பேர் இருக்கிறார்கள். ஓஹோ, ஆன்லைனில் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி சலீம், என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் ஆயிடுச்சே. ஸோ பொறுமை அவசியமா, பொறுமையாக இருந்து தானே ஆகணும். பொறுமை அவசியம் அல்லவா? ஓகே ஓகே சலீம், அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். சரி சரி சலீம். நீங்கள் பெரும்பாலுமே இது மாதிரி ஆன்லைன் ஏலத்தை பார்த்து தான் எடுப்பீங்களா, இல்லை வேறு எங்கன்னா போயிட்டு வாங்குவீங்களா? சலீம், சுவாதி, தொகை கவனமாக பார்த்து வைக்க வேண்டும். அதுவும் கரெக்டு தான், உண்மை தான் சலீம், உண்மைதான் உண்மைதான். பொறுமையும் அவசியம், கவனமும் தேவைதான் சலீம். கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஆமாம், ஆன்லைனில் அப்புறம் வச்சுட்டு அப்புறமேட்டா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ரிட்டர்ன்லாம் கொடுப்பாங்களா? சரி, ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னா ரிட்டர்ன்லாம் கொடுப்பாங்களா? பைசாவை கேட்குறேன். சுவாதி, 1000 ரூபாய்க்கு 0 அதிகம் வைத்து விட்டால் அவ்வளோதான். புரியுது புரியுது சலீம், புரியுது. ஆமாம் ஆமாம், 1000 ரூபாய்க்கு ஒரு 0 அதிகமாக வைத்து விட்டால் அவ்வளோதான். ஆமாம், ரிட்டர்ன் கொடுப்பாங்களா? அதெல்லாம் ரிட்டர்ன்லாம் உண்டா சலீம்? சொல்லுங்கள். புரியுது சலீம், நன்றாகவே புரிகிறது அதனுடைய விளைவு. சுவாதி, அபராத தொகை செலுத்த வேண்டும். ஐயோ, ரீஃபண்டும் கொடுக்க மாட்டாங்க, அபராத தொகையா? என்ன சலீம் சொல்கிறீங்க? ரீஃபண்டும் கிடையாது, அதுக்கு நம்ம பெனால்ட்டியும் கட்டணுமா? அப்போ ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் சலீம், கவனமாகவும் இருக்கணும், பொறுமையாகவும் இருக்கணும். புரியுது சலீம், புரிகிறது. இடைவேளை முடிஞ்சு வச்சதா சலீம்? இன்டர்வல் முடிஞ்சிருச்சிங்களா? 1 hour இன்டர்வலா, 1/2 hour? சுவாதி, தொகை தவறாக பதிவு செய்துவிட்டால் அபராதம் தொகை 500 ரூபாய். அட கடவுளே, என்ன சொல்கிறீங்க